சிறு வயதில் நண்பர்களோடு வீதிகளில் விளையாடி மகிழ்ந்தவர்களா நீங்கள்? அந்த அனுபவத்தை மீண்டும் பெற்றுத் தருகிறது கோவை மாநகராட்சி. கோவை மாநகரில் எப்போதும் பரபரப்பாக காணப்பட்ட சாலை விளையாட்டு மைதானமாக மாறியதை பற்றி இனி பார்க்கலாம். இயந்திர வாழ்க்கையில் இருந்த இவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியை உருவாக்கி தந்தது கோவை மாநகராட்சியும் கோவை மாநகர காவல்துறையும் தான். மகிழ்ச்சியான வீதி என்ற திட்டமே இதற்கு காரணம். 2013ஆம் ஆண்டிலிருந்து வெளிமாநிலங்களில் ஹாப்பி ஸ்ட்ரீட் திட்டம் நடைபெற்று வந்தாலும் தமிழகத்தில் இதுவே முதன்முறை என்பதோடு கோவை மக்களுக்கு இது ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. ஸோ இந்த ரோட்டில் நான் பிஸியாக பைக்கில் வந்திருக்கோம், எல்லாம் இதில் வந்திருக்கோம். பட் இந்த ரோடு வந்து கலர்ஃபுல்லாக கேம்ஸோட பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ காலையிலேருந்து சைக்கிளிங், அப்புறம் பேட்மிண்டன், ஸ்கிப்பிங், அப்புறம் நிறைய விஷயம் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லாது. ஸோ ஒரு மேபி எவ்ரி சண்டே நடக்க போகுது, நடந்துச்சுன்னா நீ நல்லாயிருக்கும். ஹாப்பி ஸ்ட்ரீட் என்பது வாகன போக்குவரத்து இல்லாத சாலையாகும். இத்திட்டத்தை கோவையில் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் ஆர்எஸ்புரம், டிபி சாலை மற்றும் டிவி சாமி சாலையில் ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை வாகனங்களின் இடையூறு இல்லாமல் பொதுமக்கள் கழிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் சாலையில் யோகா, ஏரோபிக் நடனம் போன்ற உடற்பயிற்சியோடு கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால் போன்ற பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி உற்சாகத்துடன் தங்கள் விடுமுறை நாளை கொண்டாடினர். இந்த விழா வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறது. அந்த காலத்தில் கிராமங்களில் எப்படி விழா இருந்ததோ அந்த மாதிரி இது ஒரு புதிய அனுபவம். கோவை மாநகரத்திற்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. பல மக்களும் இதை அனுபவித்து என்ஜாய் பண்ணுறாங்க. குழந்தைகள் கயிறு இழுத்தல், நொண்டி அடித்தல், வளையம் எறிதல் போன்ற விளையாட்டுகளில் மகிழ்ச்சியாக பொழுதை போக்கினர். இங்கே வந்து நான் ஃபேமிலியோட வந்தேன், ஜாலியாக எல்லாத்தையும் பார்த்தேன். அப்புறம் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமாக ஜாலியாக இருக்குது. அப்புறம் நான் இங்கே ஆண்டி கூட்டிகிட்டு வந்தாங்க, ட்ராப் பண்ணேன், ஹாப்பியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்தேன், ஜாலியாக இருந்தது. 52 வாரங்கள் நடைபெறும் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் திட்டம் தொடர வேண்டும் எனவும் இந்த அருமையான அனுபவத்தை அனைத்து மாவட்ட மக்களுக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டும் எனவும் கோவை மாநகர மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். நியூஸ் 7 தமிழ், கோவை.